சிஸ்டர், என்னாச்சு இந்த அக்காவுக்கு? ஏன் இப்படி அமைதியா இருக்கிற? இப்படி இருக்க மாட்டாளே. ம், என்னவா இருக்கும்? ஆஹா, ஒருவேளை அம்மா கல்யாண விஷயத்தை சொல்லிட்டாங்களோ, அதனால என்னமோ வெட்கப்பட்டுக்கிட்டு வந்து இருக்காளா? அவளும் பெண் தானே, அவளுக்கும் வெட்கம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும். என்னன்னு போய் கேட்போம். நிலா சிஸ்டர், என்ன ஊட்டியா கிடைக்கானலா? டூயட்டு தான் போ. என்ன டூயட்டா? இங்க வா. அத்தி எது கூப்பிடுதான்னு தெரியலையே. என்னக்கா? அம்மா, சாயந்தரம் காலேஜ் விட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தானே சொன்னேன். எங்க டீ போனே நீ? அத்தாடி, இந்த பயவுலையே இல்லாத வேலை பார்த்துருக்கு போலையே. நான் ஒரு பக்கம் போலையே. எட்டி போய் சொன்ன பத்துக்க தொழுவத்தில் கட்டி வச்சு புடிச்சிருவேன். ஒழுங்கா சொல்லு, எங்க போனேன்? ஆஹா, அசமா சிக்கிட்டோமோ? இல்லைக்கா, நான் எங்கேயும் போகலக்கா. நான் காலேஜ் விட்டு ராணி வீட்டுக்கு தான்க்கா போனேன். அவள் வீட்டில் தான் இருந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன். யார் நீ? ராணி வீட்டில் போய் இருந்து விளாண்ட, இதை நான் நம்பணும் இல்லை? ஆஹா, இன்னைக்கு வசம்மா சிக்கிட்டோம். இன்னைக்கு உரிச்சு எடுக்க போகிறா. நான் காலேஜ் விட்டது ராணி வீட்டுக்கு தான் போனேன். நான் எங்கேயும் போய் புளியங்காய் பறிக்க போகலையே. ஆஹா, நம்ம வாயே தான் நமக்கு எமனா போகுது. வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம், தேவையா? அது அது வந்து அது என்ன வந்து போய் என்ன? அதான் உன் வாய் மூலியமா சொல்லிட்டியே. என்ன வந்து போய்? அதான் வாக்குமூலம் கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன? அப்புறம் ரோட்டில் புளியங்காய் பறிச்சுக்கிட்டு வந்திருக்க. எத்தனை தடவடி உங்ககிட்ட சொல்ல காலேஜ் விட்டா நேராக வீட்டுக்கு வரணும்னு? இதே வேலையா போச்சு. இப்படிதான் அன்னைக்கு அந்த ராணி பிள்ளைய மாட்டி விட்டுருக்க. இந்த வழியாக போகிறேன், அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்லுதாங்க இப்படின்னு. உன்னை ஒரு நாள் பாரு, உரிக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஆஹா, ராணிக்குள்ள அம்மாவுக்கும் தெரிஞ்சிட்டோ? அப்போ ராணியோட நிலைமை அத்தி அன்னைக்கே சொன்னா, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா தெரு தெருவா ஓட விட்டு அடிப்பாக்கடி அப்படின்னு. இன்னைக்கு சொல்லி முடிஞ்சிச்சு. அக்கா, கண்ண மேலே போக மாட்டேங்க்கா, பறிக்க மாட்டேங்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நீ செல்லக்காலாம் என்னை விட்டுருக்கா. அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. அடி தெரியும்ல. அதான் போக மாட்டேன். இனிமேல் காலேஜ் விட்டதும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன், சரியாக்கா? வாழு வாழு, குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே திரி. அக்கா போக்கா. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்ல வந்தேன். சொல்லுடி. அக்கா, காலேஜ் இன்னும் 3 மாதத்தில் முடிய போகுது. காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே வேலை கிடச்சிரும். நல்ல சம்பளம், என் படிப்புக்கு ஏற்ற வேலை, நல்ல சேலரிக்கா. அதுக்காக ஒரு மாதம் வெளியூர் போக வேண்டியதாக இருக்கும்க்கா. அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எப்படியாச்சும் சொல்லி அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி கொடுங்கக்கா. 1 மாதமா வெளியூருக்கு போயா ப்ராஜெக்ட் பண்ணோம்? என்னடி சொல்கிற? 1 மாதம் எப்படி உன்னை விட்டு இருப்பேனா? அக்கா, எனக்கும் கஷ்டமாக தான்க்கா இருக்குது. ஆனால் நான் படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும்க்கா. இதானே உன்னோட கனவும். ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. நீ செல்லக்கானா செல்லக்கா தான். சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. போகிறது சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். எங்கேயும் தனியாக வெளியில் போகக்கூடாது, சரியா? அதெல்லாம் விட மாட்டாங்கக்கா. நாங்கள் ஒரு டீமாக தான் போகிறோம். எங்கே போனாலும் டீமாக தான் போவோம். ஆமாம், அந்த ராணிப்பிள்ளை வருதா டீ? அவள் இல்லாமலா? அவள் கண்டிப்பாக வருவா. அவள் வரப்போய் தானே நானே போகிறேன். சரி, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், எப்போ போகணும்? நாளைக்கு காலையில் போகணுங்க்கா. 10 மணிக்கு காலேஜில் இருக்கணும். அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கொண்டாந்து விட்டுருவாங்க. நாளைக்கு காலையிலையா? எல்லாம் எடுத்து வச்சிட்டியா டீ? நான் எடுத்து வைக்கவா? இல்லைக்கா, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீ அம்மா கிட்ட பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டா போதும். சரி, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். சரிக்கா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். அப்புறம் அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, நீ என்னன்னு போய் கேட்பியா?
நான் தூங்குறேன், காலையில் எழுப்பி விட்டுரு கொஞ்சம் சீக்கிரமா. சரி நீ தூங்கு, நான் போய் அம்மா போய் பார்க்குறேன். பாடா, காலையிலே எந்திரிக்கணும். தூங்குவோம். அம்மா. நிலா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம் நிலா, கூப்பிட்டேன். சாப்பிட்றியா? வேணாம்மா, எனக்கு பசி எடுக்கலை. ஏம்மா வெறும் வயிற்றுல தூங்காத, சாப்பிட்டுட்டு படு. இல்லைம்மா வேண்டாம், எனக்கு பசி எடுக்கலை. ரூபி வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னேன், அதான் என்னன்னு கேட்க வந்தேன். அம்மா நான் தான் சொல்லிவிட்டேன் அவகிட்ட. நாளைக்கு நீ வயக்காட்டுக்கு எங்கேயும் போக வேண்டாம் என்னம்மா, வீட்டில் இரு. எதுக்குமா, என்னாச்சு? இல்லைம்மா, நாளைக்கு உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வராங்க, அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இரு. என்னம்மா சொல்கிறீங்க? என்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வருதா? ஆமாம், காலைல பேச்சியக்கா வந்துச்சு. இந்த மாதிரி அவள் சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்குது, நம்ம நிலாவுக்கு பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் வர சொல்லிட்டேன், நாளைக்கு வரேன்னு இருக்காங்க. அம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்மா. எத்தனை தடவைமா உங்ககிட்ட நான் சொல்ல. ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறேன். மாப்பிள்ளை பார்க்கணுன்னு பேச ஆரம்பிச்சிட்டா போதும், கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. எதுக்கு கல்யாணம் வேணாம்? இப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா தானே இருக்குது. என்ன? இல்லைம்மா, ரூபிக்கு 3 மாதம் காலேஜ் இருக்குது, முடியட்டும். அவள் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேம்மா. அப்படியே அவள் வேலைக்கு போகிறதுக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னடி சம்மந்தம்? ஒவ்வொரு தடவையும் ஏதாவது காரணம் சொல்கிறேன். இந்த தடவை உன்னை விடுற மாதிரி இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிட்டேன், நாளைக்கு அவங்க வருவாங்க. அம்மா சொன்னால் புரிஞ்சுக்கோங்கம்மா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம்மா. இந்த பாரு, என்னை நீ ரொம்ப கோவப்படுத்துற, சொல்லிட்டேன் பார்த்துக்க. அதெல்லாம் முடியாது, நான் வர சொல்லிட்டேன். நீ இப்போ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்கள் அப்பா போன மாதிரி நானும் போயிடுவேன். அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்கம்மா. அம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் என்னடி, எப்போ பார்த்தாலும் கல்யாண பேச்சு எடுத்தாலே போதும், அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற. எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லு, அதுக்கும் காரணம் சொல்ல மாட்டேங்கிற. நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லலையம்மா, கொஞ்ச நாள் ஆகட்டும் தானே சொல்கிறேன். உன் கூட சேர்ந்த பிள்ளையெல்லாம் இந்த தெருக்காட்டில் புருஷனு பிள்ளையுமா போகும்போது இந்த தாய் மனசு எவ்வளோ வருத்தப்படுது உனக்கு தெரியுமாட்டி? நீ என்னென்ன கல்யாணம் பண்ணாமல் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரியுற. என்னை பற்றி கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டியாடி நீ? அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நான் கல்யாணம் என்ன பண்ண, அம்மா வேற இப்படி பேசுகிறாங்க, எனக்கு மனசு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. நீனும் எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணி புருஷன் பிள்ளைன்னு வாழணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு என்றைக்குமே உதவுனது கிடையாது. உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் யாருமே இந்த வீட்டை எட்டி பார்க்கல. நம்ம சாப்பிட்டோமா இல்லையா, ஏன் உயிரோடு இருக்கமான்னு கூட யாரும் பார்க்க வரல. ஏன்னா உங்கள் அப்பா வச்சுட்டு போன கடன் எங்கெங்கே வந்து உதவி பண்ணுனா கடனை நம்ம அடைக்க வேண்டியது இருக்குமேன்னு சொல்லி யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளவோ பாடுபட்டேன். நீ தலையெடுத்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். இந்த குடும்பமும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. போதும் நிலா, இந்த வீட்டுக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். உங்கள் அப்பா அவ்வளோ கடன் வாங்கினாலும் நமக்காக அந்த தரிசு நிலத்தை விட்டார், ஒன்றும் பண்ணலை. அந்த நிலம் இருக்க போய் தான் கடனையும் அடைச்சி இந்த குடும்பமும் ஓடிக்கிட்டு இருக்குது. போதும் அந்த சம்பாத்தியம், அந்த நிலத்துல இருந்து வர சம்பாத்தியம் போதும் நம்ம குடும்பத்துக்கு. இப்போ நம்ம குடும்பம் நல்லா தான் இருக்குது. ரூபியும் 3 மாசத்துல படிப்பு முடிச்சிருவா, அப்புறம் வேலைக்கு போயிடுவா. அவன் அந்த வீட்டை பார்த்துப்பா. இனிமேலாச்சும் வாழ்க்கையை பாருமா, நீனும் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணுமா. அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் அழுவாதீங்கம்மா. நான் என்ன பண்ணேன்? அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்களே. நீ கல்யாணம் பண்ணிக்க நிலா, நல்ல பையன், நல்ல குடும்பம். நீ புருஷன் பிள்ளைங்களோட நல்லா வாழணும் நிலா, அதை நான் பார்க்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்க, அம்மா வாக்கு கொடுத்துட்டேன், நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்பவும் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த அம்மாவை நீ பார்க்க முடியாது. உங்கள் அப்பா போன மாதிரியே நானும் போயிடுவேன். அம்மா நீ பேசாதீங்கம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண? சரிம்மா வர சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிலா, என்னம்மா சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு நிலா. நீ கல்யாணம் பண்ணி புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் உங்கள் அப்பாவோட ஆசை, என் ஆசையும். எனக்கு இது போதுமா, இது போதும். நான் போய் பேச்சிய மாட்டேன் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? சரி தங்கம், நீ போய் படுத்து தூங்கு, காலையில் எங்கேயும் போக வேணாம், சரியா? நல்லா தூங்கு. நான் போய் பேச்சியம்மா பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வார். ஐயோ, அம்மா ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்களே. இதுக்கு மேலே அம்மா கிட்ட எதுவும் சொல்லி சமாளிக்க முடியல. என்ன பண்ண? எப்படி இந்த கல்யாணம் பண்ணிப்பேன்? என் மனசில் இருக்கிறது அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? அவங்க என்ன நினைப்பாங்க? இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல. கடவுளே, எனக்கு ஏது சோதனை? அம்மா அந்த கல்யாணம் பண்ணிக்கல, நான் என்னை விட்டு போயிடுவேன்னு வேற சொல்கிறாங்க. அப்பாவை தான் இழந்துட்டேன், அம்மாவையும் என்னால் இழக்க முடியாது. எனக்கு என் தங்கச்சி எங்கள் அம்மாவும் முக்கியம், இந்த குடும்பம் முக்கியம். இதுக்காக அந்த குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்துக்கிட்டேன். போதும், எவ்வளவோ இழந்துட்டேன், அதில் இது ஒன்றுன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு என் அம்மாவும் என் தங்கச்சியும் முக்கியம். அவங்களுக்காக கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை பண்ணிப்பேன். எல்லாத்தையும் ஒரு கிட்ட கனவாக நினச்சி மறந்து
எங்கள் அம்மாவுக்காக அந்த கல்யாணத்தை நான் பண்ணிப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்லதாக இருந்துச்சுன்னா இன்னும் கதையை நல்ல சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போகிறேன். கெட்டதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் திருத்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்புறம் என்னோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற ஸ்டோரி உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.